இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கமாக வந்துட்டு தேச்சன் வந்து போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சு அவனுடைய ரவுடி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான்ல. அவங்க வந்ததுக்கப்புறமா யாருக்கும் தேங்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அவன் யாருக்கு தேங்க் பண்ணுறான்னா ஹீரோடைய கசனுக்கு தான். ஸோ இப்போ தான் வந்துட்டு தேச்சனுக்கு அவங்க 2 பேரும் வந்து ஒரு கேங்காக வந்து ஃபார்ம் ஆக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோடைய கசன் வந்துட்டு சொல்கிறான், நீ ஏன் கேங்கெல்லாம் கிடையாது, நீ என்னுடைய ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு கொல்றதுக்காக முயற்சி பண்ணதில் நீ ஒன்றை மாட்டி விடுறதுக்காகத்தான், உன் மேலே சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிறதுக்காகத்தான் என்னோட ஆளுங்களை உனக்கு வேலைக்கு வந்து செட் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதாவது தேச்சன் கிட்ட இருக்கக்கூடிய அடியாட்கள் எல்லாருமே இங்கே ஹீரோடைய கசனுக்கு ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் இவங்க தேச்சன் கூட வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் தேச்சன் வந்து ஹீரோவை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னப்பையும் இவங்கெல்லாம் கொல்றதுக்காக ரெடியாக இருந்திருக்கானுங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தேச்சன் வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்க அப்போ 2 பேருக்கும் கைகலப்பாகுது. அப்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கே ஹீரோடைய கசன் இருக்கான் இல்லையா, அவன் கன் எடுத்து இவனை ஷூட் பண்ணி கொன்னுடுறான். ஸோ ஸ்பாட்லேயே வந்து இவன் இறந்து போனதுக்கப்புறமா அந்த அடியாட்கள் கிட்ட அவன் கண்ணை கொடுத்துட்டு தடையுமே இல்லாமல் இவன் அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே இடத்துல குழி தோண்டி இவனை பதிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த ஆட்கள் கிட்ட இவன் நம்ம ஹீரோவை பற்றி விசாரிக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஹீரோ நான் நல்லா கவனிச்சிட்டேன், அவன் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கான், இங்கே தேச்சன் எத்தனை முறை அவனை கிண்ணுன்னு கூப்பிட்டாலும் அவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே கிடையாது, ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவனை வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே இந்த கசன் வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை அவனுக்கு எல்லாமே ஞாபக மறதி ஆயிடுச்சோ, தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த அடியால் சொல்ல இதை கேட்டு இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோயின் அவளோட ஃபேமிலி கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, இதனால ஹீரோவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கவங்களும் வந்துட்டு அவங்களோட ஊர்க்காரங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே இவனை பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த ரிங் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ரிங்கை பார்த்து என்னமோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு டக்குன்னு வந்து தாட்ஸ் வருது. முதல் நாள் ஹாஸ்பிட்டலில் அவனை பார்க்க வந்திருக்கக்கூடிய அவனோட ஃப்ரெண்ட் வந்து இவன்கிட்ட சொல்லியிருப்பான்ல, உன்னோட பேருக்கின் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீச்சா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நீச்சாவோட ஃபீலிங்ஸை பற்றி கொஞ்சமாக கேர் பண்ணியா, ஏதாவது ப்ராங்க் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக் எல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழம்பிட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் அந்த ஃப்ரெண்டும் வந்து இவனை பார்க்கறதுக்காக வரும்போது இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயினும் அவளோட ஃபேமிலியும் ஹீரோக்காக சமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கும் போது அங்கே அவனை காணும். ஸோ பெட்டில் அவனை காணுமேன்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் இங்கே ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான், அவன் வந்து இவங்க எல்லாரையும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல இவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ எங்கே போயிருப்பான், அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடியவன் ஒருவேளை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோக்கு எல்லா உண்மையை தெரிஞ்சிச்சா, இதை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க தெரியலன்னு சொல்லி பதறிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தோன்னா அவங்களுடைய வீட்டிலேயே அந்த கிராமத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அங்கே அவனோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்துட்டான்றது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவனை பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கா. எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எங்ககிட்ட சொல்லாமல் எதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்த, இவனை கடத்திட்டு வந்திருக்கல நீனு, உன் விஷயத்தெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒத்துக்கலைங்கிறதுனால அவனை கடத்திட்டு வந்தியானோடனே ஹீரோ வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். எதுக்காக இவரை திட்டுறீங்க, இவர் தான் என் உயிரை காப்பாற்றிருக்காரு, இவர் என்னை பார்க்க வந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லி நான் தான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், உங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அதனால சொல்லாமல் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லி என்னை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ எங்களெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணியா, ஆனால் நாங்கள் எல்லாரும் உன்னை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு அவங்ககிட்ட எதுவும் வளரிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயினும் வந்து தம்பியை விட்டு ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போக சொல்லிடுறா, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோனை பார்த்து சொல்கிறான், நீ உண்மையை வந்துட்டு யார்கிட்ட இருந்து வேணாலும் மறைக்கலாம், ஆனால் உண்மையை நீ உன்கிட்ட இருந்து மறைக்க முடியாது, பொய்யா அவனால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்க, அவனும் பொய் சொல்கிறத தெரிஞ்சுதான் நீ சொல்லிட்டு இருக்க, அதனால இதுக்கான கான்சிக்வன்சஸை நீ கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போக ஹீரோயின் வந்து கொஞ்சம் பதட்டப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன் பார்த்தோன்னா அந்த ஊர் தலைவர் அங்கிள் வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு பதறி வச்சுட்டு ஓடி வராரு. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளியில் வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கன் ஷூட்டிங் எல்லாம் நடந்ததுனால டூரிஸ்ட் எல்லாருமே அவங்க பணத்தை ரீஃபண்ட் கேட்குறாங்க, அவங்க எல்லாரும் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டோம், உடனே அவங்க ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு உடனே பணத்தெல்லாம் எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியும், நம்ம தான் நிறைய செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பேசாமல் நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கொடுத்துட்டு இந்த ரெசார்ட்டை கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். இதில் என்னோட ஃபுல் எஃபர்ட்டும் போட்டிருக்கேன், அதனால இது இப்படியே மூடக்கூடாது, நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம், இது எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வேற என்னைக்காவது வச்சுக்கோ, இங்கே இது இப்போதைக்கு வேலைக்கே ஆகாது நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்லை என்னால் யோசிக்க முடியும், நான் சீக்கிரமாக யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன், ஊருக்கு பிறகு இந்த ஊர் எனக்கு ரொம்பவே முக்கியமானதாயிடுச்சு, இந்த ஊரை விட்டுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது, இந்த ஊர் வந்துட்டு என் கைக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கவும் இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தனியாக வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரா. ஸோ அப்போ வந்து அவள் கொஞ்சம் இப்போ ஃபீலிங்ஸை ரியலைஸ் பண்ணிட்டா இல்லையா, அதனால ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்செல்லாம் பேசிட்டு இருக்கா, ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு சாதாரணமாக அவகிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அவனும் வந்துட்டு அவகிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறான், இதுக்கு
முன்னாடி நீ எனக்கு என்ன கொடுத்தியோ அதை நான் உன்கிட்ட அப்படியே திருப்பி கொடுப்பேன். இனிமே நீ க்ரூவலாக இருக்கிறதுக்காக நான் அலோவ் பண்ண மாட்டேன். இனிமேல் நீ யாரையும் போய் சொல்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரியே உன்னையும் நான் நல்லா பார்த்துப்பேன். நான் வந்து இது வரைக்கும் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதுக்கும் ஒரு படி மேலே வச்சே பார்த்துப்பேன். நீ என்னை நம்பலாம். கொஞ்ச நாள் காத்துட்டு போதும், எல்லாமே வந்துட்டு நான் நினச்ச பிளான் படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அவன் பேச்சை கேட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோவும் அதுக்கப்புறமா தனியாக உட்காந்து அந்த ரிங்கை கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு அன்னைக்கு நைட்டும் அதே கனவு வருது, அதே ஃப்ராக் வந்து நம்ம ஹீரோவாக மாறுற மாதிரி. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணும்போது வரும்போது நம்ம ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட ஒரு கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஃப்ராகாக இருக்க மாட்டேன், ஒரு பிரின்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் இல்லை எனக்கு என் ஃப்ராக் தான் வேணும், எனக்கு பிரின்ஸ் எல்லாம் தேவையில்லை, நீ பழைய மாதிரி ஃப்ராக் ஆகு, அப்போ தான் நான் உன்னை வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பயங்கரமாக கத்திக்கிட்டு அங்கேருந்து ஓட்டம் எடுக்கிறா. ஸோ இதோட அவள் கனவு முடியுது. அப்படியே வந்துட்டு பதட்டத்தோட கண்விழிக்கிறவளோ என்ன நடந்துட்டுருக்கீங்க, இவன் எனக்கு பிரின்ஸாலாம் வேணாம், இவன் எனக்கு ஃப்ராகாக தான் வேணும், இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஸோ அதை எடுத்து படிக்கும் போது இந்த மாதிரி லவ் பிரிட்ஜுக்கு கிளம்பி வா, நான் அவனுக்காக காத்துட்ருக்கேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப குஷியாகிடுறா. அப்படின்னா எனக்கு ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ண போறேனா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு ஆசையாக வந்துட்டு கிளம்பி போறா. அதுக்காக அந்த பிரிட்ஜில் அவளுக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இங்கே உன்னை வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. போன தடவை வந்துட்டு இந்த லெஜெண்டரி ஸ்டோரியில் லவ் பிரிட்ஜில் வந்து நம்ம பேரை எழுதாமலே நம்மளோட ஷாம் வந்து நம்ம கட்டிட்டு போயிட்டோம் இல்லையா, அதனால இந்த முறை நம்ம 2 பேர் பேரையும் எழுதி நான் புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன், இதை நம்ம இங்கே கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து அவளையே கட்ட வைக்கிறான். அவளும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அதை கற்றா வாங்கிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உன்னை வந்து நீ எனக்கு என்ன கொடுத்தியோ அதை நான் உனக்கு அப்படியே திருப்பி கொடுக்க போகிறேன், உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன். ஆனால் நம்ம வந்து அன்றைக்கி டான்ஸ் பண்ண அன்னைக்கு நீ என்கிட்ட எதையோ கன்ஃபஸ் பண்ணணும்னு சொன்னியே, அதை இப்போ சொல்லு, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் அது என்னன்னா அது வந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் நீ சொல்லனா என்ன, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய லவ்வை உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், இது பலமுறை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு ஆரம்பிக்க தெரியும் ஃப்யூச்சரில் என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு நீ என்னை விட்டு போகவே முடியாது, நான் உன்னை பார்த்துப்பேன், நான் நேற்று உன்கிட்ட சொன்னனே அதே மாதிரி தான், நான் நைட்டு அன்னைக்கு தலையில் அடிபட்டு பாத்ரூமில் கண் விழிச்சப்போ எப்படி இருந்தனோ அதுக்கு பிறகு நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரியே நானும் உன் பக்கத்திலே இருந்து உன்னை சூப்பராக பார்த்துப்பேன், உன்னை கண்டிப்பாக என்னை விட்டு போகவே விட மாட்டேன், நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட என் பெர்மிஷன் இல்லாமல் அசைய முடியாது, எனக்காக பல முறை உன் லைஃப்பை கூட ரிஸ்க் எடுத்திருக்கல்ல, நானும் அதே மாதிரியே உன்னை பார்த்துருப்பேன், என் மெமரி எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நாம் 2 பேரும் எப்படி லவ் பண்ணமோ அப்படியே லவ் பண்ணலாம் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ உடனே பாக்கெட்டில் இருக்க அந்த ரிங் எடுத்து அவள் கையில் போடுறதுக்காக வர ஹீரோயின் ஆசையாக காத்துட்ருக்கா. ஆனால் ஹீரோவும் அவளோட கையை உதறி தள்ளிட்டு அந்த ரிங்கை விட்டு எரிஞ்சிடறான், அது தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது. ஸோ ஹீரோயின் வந்துட்டு பயங்கர ஷாக்காக அவனை பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோவும் என்ன மாதிரி ஒருத்தன் ஒன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, எந்த நம்பிக்கையில் நீ இருக்க, இந்த கின் வந்து உன் லெவலுக்கெல்லாம் இறங்கி வருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அவன் பேர் அவன்கிட்ட இருந்து கேட்ட உடனே எல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அந்த நேத்தே சொன்னனே நீ சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே என் மனசுலேருந்து அழியாது, எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ எப்போவுமே என் மைண்டு கிளியராக தான் இருக்கும், நீ எனக்கு என்ன பண்ணியோ அது அத்தனையும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன்னு தான் சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறான். முதல் நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட் அவனை பார்க்க வருவான்ல, அப்போ நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிடுறான், இந்த மாதிரி எனக்கு மெமரி லாஸ் இருந்தது, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு நீச்சாவை பற்றி கூட இப்போ இத்தனை நாள் ஞாபகம் இல்லைன்னொன்னே எனக்கு சத்தியமாக எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் இதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கோ, எனக்கு இந்த ஊரில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீச்சா கிட்ட கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு உடனே யார்கிட்டையுமே சொல்லாத, உன்னை என்னையும் தவிர என்னோட மெமரிஸ் திரும்பி வந்தது வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப டைம் எடுத்துக்காத, நான் நீச்சாவை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல நீயே சீக்கிரம் வந்துட்டு கண்டுபிடிப்ப நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு, அப்போ நீ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பியே வந்திருக்கான். ஸோ இங்கே வந்து ஹீரோயின் இதெல்லாமே உனக்கு நேற்றே தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுக்காக இன்னும் நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா, நீ இனிமேல் வந்துட்டு கெட்டவளாக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், யாரையும் நீ ஏமாத்துறதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நீ என்னை எப்படியெல்லாம் போய் சொல்லி ஏமாத்தினியோ அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்குறேன்னு தான் நேற்றே உனக்கு சொன்னனே, நான் சொன்னது பாவம் உனக்கு தான் புரியல போல, நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரியே தான் உன்கிட்ட பல மடங்கு அதிகமாக நடந்துக்க போகிறேன்னு சொன்னேன், அதுவும் இல்லாமல் உனக்கு பல முறை நான் சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை எத்தனை முறை கேட்டிருப்பேன் நீ என்கிட்ட என்ன கன்ஃபஸ் பண்ணணும்னு சொல்லி நீ என்கிட்ட சொன்னியா, சத்தியமாக கிடையாதே, உங்கள் அம்மா காரை வச்சு இடிப்பாங்களாம், நீ என்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் ஒழிச்சு வைப்பியா, வாங்க பணத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்காக என்னையே வந்து சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரனாக்கி இந்த கிராமத்தில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சு இந்த கிராமத்தை புதுப்பிச்சு இங்கே நீ திரும்ப சம்பாதிப்ப, இது எல்லாத்துக்கும் நான்
தலையாட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு உடனே நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும் தான் நினச்சேன், ஆனால் என்னால் சொல்லவே முடியல. பல முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோ இப்போ நடந்துட்டுருக்கேன், இதே மாதிரி நடக்கும்னு நினச்சி தான் நான் பயந்தேன் தெரியுமா. நாங்கள் எல்லாருமே உன்னை கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உன் மேலே தெரியாமல் கார் அடித்தது உண்மைதான், ஆனால் நாங்கள் அத்தனை பேருமே உன்னை விரும்புகிறோம். உனக்காக வந்துட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கி வருவோம், உனக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு, ஆனால் நாங்கள் செல்ஃபிஷாக இருந்தது ஒன்று தான் எங்கள் தப்பு, எங்கள் ஊர் எங்ககிட்ட இருக்கணுங்கிறதுக்காக தான் செல்ஃபிஷாக இருந்தோம் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு எல்லாத்தையும் நான் தானே கொடுத்தேன், அப்போ நானே எல்லாத்தையும் எடுத்துருவேன், இந்த ஊரே இடம் தெரியாமல் அழிக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத, நாங்கள்லாம் செல்ஃபிஷ் தான், ஆனால் உன்னை நாங்கள் சத்தியமாக கேரோட தான் பார்த்துக்கிட்டோம், உன்னை எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் நாங்கள் பார்த்துக்கல, நாங்கள் உன்னை வந்து ஒழிச்சு வச்சதே உன்னை கெட்டவங்க துரத்துறாங்கன்றதுக்காக தான் அப்படின்ன உடனே நான் காதில் பூ சுற்றிட்டு இருக்கேனா, நீ சொல்கிறது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நம்பிட்டு இருக்கிறதுக்காக சும்மா வெளியில் வந்துட்டு லவ் பண்ணுறேன் கேர் பண்ணுறேன்ற மாதிரி காத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு இந்த லேண்டை எப்படி கைப்பற்றலாம், என்கிட்ட பணம் கொடுக்காம எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் என்னைக்கிட்ட என்னெல்லாம் போய் சொன்னேன், உன்னை லவ் பண்ணேன், உன்னோட பிரேக்கப் ஆச்சு, அது இதுன்னு உன் பின்னாடி நாய் மாதிரி என்னை அலைய வச்சல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சத்தியமாக நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என்னுடைய மக்களையும் என்னோட ஊரையை மட்டும் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் இந்த ஐடியா நல்லா இருக்கே, இந்த டீலுக்கு வந்துட்டு அப்போ ஓகேவா உனக்கு, நான் சொல்கிறது எதுனாலும் கேட்பியா அப்படின்னு உடனே நான் சத்தியமாக கேட்பேன், என் ஊரை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, என் மக்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோவும் சரி அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு ஹீரோயின் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி வரா. அவங்க அம்மா அங்கிள் அப்புறம் தம்பிக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கா, ஹீரோக்கு வந்து நேற்றே எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அப்போ நான் ஜெயிலுக்கு போறணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இல்லைம்மா, அவனுக்கு வந்து அவனோட பேரு கின் அப்படிங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, மற்றபடி வேறு விஷயம்லாம் ஞாபகம் இல்லை, அதனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான், நம்ம மேலெலாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டான் அப்படின்ன உடனே அவங்க அம்மா வந்து நம்மலாம் அவனை ஏமாற்றிட்டோம் கோவப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, நான் அவனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து அவனுக்கு அவனுடைய பேரும் அவனுடைய ஃப்ரெண்டும் மட்டும் ஞாபகம் இருக்கிறதுனால அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இவன் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். ஸோ இப்போ என்னென்னா அந்த ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை அவங்க சிட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வைத்தியம் பார்க்கணும்னு நினைக்கிறான். அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது, அதனால் நானும் வந்து அவன் கூட பார்த்துக்கிறதுக்காக பாதுகாப்புக்காக அவன் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற, அதான் அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தம்பி சொல்ல, இல்லைடா நான் போனதான் சரியாக இருக்கும், அவன் இங்கே இப்படி நடந்துக்கிட்டாங்கிறதெல்லாம் எனக்கு தானே தெரியும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு செக்ரட்டரி வேலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியை ஏமாற்றி கன்வின்ஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு ஹீரோவை அவள் லவ் பண்ணதாகவும் ஹீரோவை வந்துட்டு அவளுடைய லவ்வை வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறதோட அவள் ஏமாற்றிட்டான்னு நினைக்கிறதாகவும் வந்து நினச்சி ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அப்படியே ஓட்டி பார்த்து அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிளம்ப சொல்லிட அங்கே 2 பேரும் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா அங்கிள் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் இது வரைக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சதே கிடையாது, ஆனால் உன்னோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். கூடவே ஹீரோவை பார்த்து இவங்க அம்மா வந்துட்டு நீ எங்கள் எல்லாரையும் மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் மேலே வந்துட்டு எந்த ஒரு கேஸும் போடாமல் இருந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுக்கு, நான் இவளுக்காக தானே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நீங்கள் எதுவும் வந்துட்டு நினைக்காதீங்க, நீங்கள் எல்லாரும் என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதுக்கு ஒரு மடி மேலே போய் இவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை சிக்னல் கொடுத்து அங்கேருந்து கிளப்பிக்கிட்டு கார்லேருந்து கிளம்பும் போது காரில் வந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகும்போதே வந்துட்டு ஹீரோயினோட வச்சிருக்கக்கூடிய பேகை பிடுங்கி அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுடுறான். நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஷாக் ஆகி கத்த ஆரம்பிக்க, அப்பாவை என்ன சொல்கிறான்னா, இந்த ஊருக்கு நான் தலையில் அடிப்பட்டு உங்கள்கிட்டலாம் மாட்டும் போது உடம்புல போட்டிருந்த துணியோட மட்டும்தானே மாட்டினேன், அதே மாதிரி தான் நான் என்னெல்லாம் அனுபவிச்சனோ அப்படியே நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவகிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு கோவத்தோட கத்துறான். ஸோ இதனால் ஹீரோயின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகிடுறா. அவனோட மேன்ஷனுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அவங்களுடைய பட்லர் அங்கிள் வந்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப மேலே பாசமாக இருப்பாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஹீரோ வளர்த்தாங்கன்னு சொல்லலாம் அவன் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க இவனை பற்றி அக்கறையாக விசாரிக்கும் போது அங்கே நீச்சா வரா. வந்து ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நீ எங்கே இருந்த, உன்னை எங்கே தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல தெரியுமா அப்படி இப்படின்னு அவாட்டு கேள்வி அடிக்கிட்டே போக ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் டைம் கூட ஆன்சர் பண்ணுறதுக்குங்கிறான். அப்போ தான் அவனுடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு ஹீரோக்கு நிறையா ரெஸ்ட் தேவை, அவன் இன்னும் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, ஸோ உன் கொஷின்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீச்சா கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்கிறான். ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீச்சாவும் வந்துட்டு இவ எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கவங்க பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நீச்சா கேட்க, அதெல்லாம் இல்லை, இவங்க இது வில்லேஜில் கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கடன் அடைக்கிறதுக்காக இவங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்லர் அங்கிளை கூப்பிட்டு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ இவளுக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கூடவே வந்துட்டு நீச்சாவை பற்றி இனிமேல் மரியாதை இல்லாமல் பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நான் உனக்கு எப்படி பாஸோ அதே மாதிரி தான் நீச்சாவும் உனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வார்ன் பண்ணுறான். பட்லர் அங்கிள் அதுக்கப்புறம் ஹீரோயினை தங்க வைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கேயே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, பட்லர் அங்கிளோ ஹீரோ ரொம்ப நல்லவன், ஆனால் நீ என்னமோ வந்து தப்பு பண்ணியிருக்க போல, அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் தங்குறது கொடுத்துருக்கான்னு. உடனே ஹீரோயினும் அதெல்லாம் இல்லை அங்கிள், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னோடனே, அங்கிளா இந்த உறவு முறை கொண்டாடுறதெல்லாம் கிடையாது,
நான் இந்த வீட்டு பட்லர், என்னை பட்லர்னு மட்டும் கூப்பிடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஹீரோயினும் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்துட்டு தங்குறது, ஆனாலும் நீ கம்முனு வேலைக்காரங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக பேச நீச்சாக்கும் அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது ஹீரோயினை வந்து கஷ்டப்படுத்துறதுனால. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை வைப் பண்ணதுக்கு பிறகு என் காலில் கூட தண்ணி கொட்டிட்டேன், அதனால என் காலையும் சேர்த்து தொடங்குறான், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீச்சா கேட்க, நீ கம்முனு வேலைக்காரங்களை இருக்கிற இடத்துல புரிய வச்சாதான் அவங்க வந்துட்டு ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே மிரட்டுறான் அவனோட ஊர்க்காரங்களை வந்துட்டு இன்டெரக்டாக சொல்லி. ஸோ அதனால் ஹீரோயின் வந்துட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அழுகை அடுக்கிக்கிட்டு அப்படியே ஹீரோவோட காலையும் தொடச்சி விடுறா. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹீரோ வந்துட்டு இப்படி நடந்துக்கக்கூடியவனே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீச்சா அவனை நிறுத்தி பேசுகிறா. ஸோ அப்போ வந்துட்டு அவனும் நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இங்கே ஹீரோ வந்துட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் அதுக்கு காரணம் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அவன் என்னுடைய முதலாளி, இது ரெண்டும் இந்த காரணம் தான், நான் அவன்கிட்ட லாயலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீச்சாவும் நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன்ல, உன்னோட ஃபீலிங்ஸை நான் வந்துட்டு தள்ளிவிடணும்னு நினைக்கல, பட் ஸ்டில் கோவத்தில் ஏதோ பேசிட்டேன், அன்றைக்கே நான் மன்னிப்பு கேட்டேன் இல்லையா, இன்னும் நீ என்கிட்ட கோவமாக தான் இருக்கியா, அதனால தான் இப்படி ஃபார்மலாக பேசுறியான்னு உடனே எனக்கு எந்த கோவமே கிடையாது, நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ நம்ம வந்து எங்கே ப்ரொஃபஷனல்ஸை மெயின்டைன் பண்ணுமோ அங்கே மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு வரும்போது ஹீரோயின் அங்கே இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவன் கோவப்பட்டு கத்துறான், என்னோட ரூமுக்குள்ளே யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது, நீ எவ்வளோ திமிரு இருந்தால் இங்கே வந்து நின்றுட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயினும் இல்லை பட்லர் அங்கிள் தான் பெட்டெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக விரிக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல, அவர் காலையிலேக்கு சொன்னார் இப்போக்கு சொல்லலை, நீ இப்போ என்னை செடியூஸ் பண்ணுறதுக்கு தானே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ட்ராஷியாக அவளை பற்றி பேசுகிறான். ஹீரோயினும் அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல, இல்லை நீ என்னை செடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்க, இங்கே நான் எவ்வளோ வந்து பணக்காரன்றதை தெரிஞ்சு என்ன உன் கைக்குள்ளே போட்டுக்கலான்னு பார்க்குறேன்னு உடனே ஹீரோயின் வந்துட்டு எல்லாம் மறந்து போச்சுல்ல உனக்கு, நீ தான் நாய் மாதிரி என் பின்னாடி சுற்றிட்டு இருந்த, நான் ஒன்று உன் பின்னாடி சுற்றலை, உன்னை எத்தனை முறை நான் ரிஜெக்ட் பண்ணாலும் நீ தான் என் பின்னாடி வந்த அப்படின்னு உடனே ஹீரோ கோவப்பட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடுறான். அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுக ஹீரோயின் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரி நான் உன்கிட்டலாம் தப்பாக நடந்துக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் உன் கூட ஏதாவது உன் வலையில் விழுந்து ஒரு நாள் உன் கூட ஸ்லீப் பண்ணிட்டா கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னை ட்ராஷில் தான் தூக்கி போடுவேன், அதனால என் கூட ஸ்லீப் பண்ணால் என்னோட சேர்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டி அவளை அங்கேருந்து அனுப்புகிறான். அப்போ வந்து அவளும் கை வாங்குறா, ஆனாலும் வந்து அவளோட ஊர்க்காரங்களுக்காகன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துடுறா. ரூமுக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாம் எத்தி பஞ்ச் பண்ணின்னு சொல்லிட்டு அவளோட கோவத்தெல்லாம் வந்து தீர்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு பாக்ஸ் கீழே விழுது. அதில் பார்த்தா நிறைய ஆல்பம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பார்க்குறா. ஒன்று ஒன்றா பார்க்க எல்லாமே ஹீரோவோட ஆல்பம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறா. ஹீரோவுடைய சின்ன வயசுலேருந்து இப்போ அவன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய வளர்ச்சி எல்லாம் வந்துட்டு அப்படியே அதில் பதிவு பண்ண மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவளும் வந்து சின்ன வயசில் க்யூட்டாக தான் இருந்திருக்கான், இப்போ தான் குரங்கு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் அதுக்கப்புறம் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அடுத்த நாள் பார்த்தோன்னா பட்லர் அங்கிள் அவளுக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறது, செடியை கட் பண்ணுறது, துணியெல்லாம் கையால் துவைக்கிறது, ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறது, வீடு ஃபுல்லாத்துக்கும் மாப் போடுறதுன்னு சொல்லி ரெஸ்ட்டே இல்லாமல் அத்தனை வேலையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காரு. ஸோ கொடுக்கும் போதே வந்து அவர் சொல்லி தான் கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்துட்டு ஹீரோவுடைய ஆர்டர், அவனோட ஆர்டர் எல்லாத்தையும் நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸில் ஹீரோவோட கசின் வந்து இங்கே எல்லார்கிட்டையும் வந்து போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவனும் ஹீரோ வந்துட்டு தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டான், அவன் வந்து பிரெயின் இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவனை நம்ம சிஇஓவாக வச்சுக்கிட்டா இங்கே நம்மளுக்கு வேலையே ஆகாது, ஏற்கனவே ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இறங்கிடுச்சுன்னு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன், பேசாமல் என்னை வந்து பெர்மனன்ட் சிஇஓ ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசுகிறான். எல்லாரும் அதை நம்புறதுக்கு மறுத்த உடனே ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தது, அப்புறம் அவனுடைய ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து இவன் வாங்கினது எல்லாத்தையுமே வந்து காட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த மக்களும் எல்லாரும் நம்பிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்குறான். அதை பார்த்து இந்த கசன் ஷாக் ஆகிட்டு வாயடிச்சு போய் நிற்க நம்ம ஹீரோவும் உள்ளே வந்த உடனே இப்போ என் கசன் சொன்னது எல்லாமே உண்மைதான், பட் ஆனால் இப்போ நான் சூப்பராக ரெக்கவர் ஆகிட்டேன், அதுவும் இல்லாமல் ஆஃபீஸில் நான் இல்லாத சமயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு அவன் கசனை அவனோட சீட்லேருந்து எழுந்திருக்க சொல்லிட்டு அதே சிஇஓ சேரில் அவன் உட்காடுறான். ஸோ அதை பார்க்க வந்துட்டு அவனுடைய கசனுக்கு வயிறு எரியுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு மனசு இப்போ தான் குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு அவனும் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தனியாக பார்க்கும்போது சொல்கிறான், அந்த ஜப்பான் ப்ராஜெக்டை சீக்கிரம் சைன் பண்ண சொல்லிட்டு, இல்லைனா அவனை கசனால ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு நான் சைன் பண்ண போகிறதில்ல, போஸ்ட்போன் தான் பண்ண போகிறேன், ஹீரோயினோட வில்லேஜை வந்து இப்போதைக்கு நான் கைப்பற்ற போகிறதில்ல அப்படிங்கிறான். ஏன்னா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாச்சு, அக்ரிமெண்ட் எல்லாம் செட் ஆகிடுச்சு, அப்போ அந்த வில்லேஜ் நம்ம எடுத்துக்கிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இல்லை அது இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் யாரோ கதவு கிட்ட ஒட்டு கேட்குறாங்கிறத கவனிக்கிறான். பார்த்தா அங்கே இந்த ரோஸ் வரா, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நீச்சா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி வழிஞ்செல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நல்லா தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி
அப்படியே வந்து அவளை மூஞ்சில் அடித்து அனுப்பி விட்டுறான். அதுக்கு பிறகு அவள் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட கசினை சந்திக்க வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது எல்லாத்தையும் சொல்கிறா. அதாவது ஹீரோயினோட வில்லேஜை வந்து கைப்பற்ற மாட்டேங்கிறான், ஜப்பான் ப்ராஜெக்டையும் டிலே பண்ண போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு என்ன தான் ஆச்சு, அவன் எங்கே இருந்தான், இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அவனை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் சொல்லும் போது அதுக்கு அந்த ரோஸ் சொல்கிறா, இது எல்லாத்துக்கும் நீச்சா கிட்ட போனாலே வேலைக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீச்சா கிட்ட நான் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் கேட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்டால் நீச்சா எல்லாத்தையும் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அந்த ரோஸ் சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு எனக்கு கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறா. உடனே இவனும் அவளுக்கு செக் எழுதி கொடுக்க அவளும் அந்த செக்கை பார்த்துக்கிட்டே சரி என் கூட கிளம்ப நீச்சா கிட்ட எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீச்சாவுடைய ஷாப்க்கே இவ கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஹீரோவை போட்டு தோண்டி தோண்டி எடுக்க நீச்சாவும் வந்துட்டு இவங்க எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. அதாவது அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹீரோ எங்கே இருந்தான் வந்தான்லாம் எங்களுக்கு தெரியாது, அந்த ஊரில் தான் இருந்திருக்கான். இப்போ அங்கேருந்து வரும்போது ஒரு பொண்ணை வந்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுடைய ஃபேமிலி கடன் வாங்கிட்டதுனால அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு உடனே அந்த ரோஸ் வந்துட்டு ஒருவேளை அவங்க 2 பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டோடனே சத்தியமாக கிடையாது, ஹீரோ வந்துட்டு ரொம்ப லாயலானவன், அந்த பொண்ணை வேலைக்காரியாக மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிறா. ஹீரோயின் எந்த வேலை செஞ்சாலும் சரி ஏதோ அரைகுறையாக தான் செய்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் அங்கிள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுனதையே வந்துட்டு 3 தடவை 4 தடவை கழுவ வைக்கிறாரு. அதுக்கப்புறம் துணி துவைக்கும் போது அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வீடை மாப் பண்ணும் போது கையை தொட்டு பார்த்து இங்கே டஸ்ட் இருக்குது அங்கே டஸ்ட் இருக்குன்றாரு. அவள் பெட் ஸ்ப்ரெட் விரிச்சதுக்கப்புறமா இந்த மேட்ரஸில் நீ இன்னும் வந்துட்டு ஒழுங்காகவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ண சொல்கிறாரு. ஐயோ நான் 12 முறை பண்ணிட்டேன், என்ன எப்போ பாரு நீங்கள் வந்துட்டு இது சரியில்லைங்கிறீங்க, எனக்கு பார்க்க சரியாக தானே இருக்குது அப்படின்னு உடனே ஒரு பெட்டில் வந்துட்டு காயினை தூக்கி போட்டோன்னா அந்த காயின் வந்து ஃப்ளிப் ஆகணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், நீ இன்னும் வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் 10 நிமிஷம் தரேன் அதுக்குள்ளே பண்ணணும் இல்லைனா ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா அப்படின்னோடனே சரி சரி போங்க நான் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காயின் மட்டும் தான் பவுன்ஸ் ஆகுமா நம்மளும் பார்ப்போம்னு சொல்லிட்டு உழுகுறவளோ இந்த பெட்டு சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போயிடுறா. பார்த்தா அது ஹீரோவோட ரூமு. ஹீரோவும் வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமாக கடுப்பாக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளை கூப்பிட்டு பார்க்குறான், அவன் எந்திரிக்கவே கிடையாது. என் பெட்ரூம்குள்ளே யாராவது வந்தாலே பிடிக்காதுங்கிற இவன் ஏன் பெட்டுக்குள்ளே வந்து படுத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில கொட்டி விட்டுடுறான். நம்ம ஹீரோயினோ ஏதோ கனவுலேருந்து எந்திரிக்கிற மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டே எந்திரிக்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை செடியூஸ் பண்ணுறதுக்காக என் ரூமில் வந்து கண்ட பொசிஷனில் படுத்துட்டு இருக்கியா, உனக்குலாம் வெக்கமானமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோ நான் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன், பெட்டை விரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ன உடனே இல்லை நீ அந்த பிளானை வச்சுக்கிட்டு இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை பற்றி ட்ராஷியாக பேசிக்கிட்டே நான் உன்னை இதோட விட்டுருவேன்னு நினைக்காத, நாளையிலேருந்து நீ என் கம்பெனிக்கு வேலைக்கு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்டை வந்து தூக்கி போட்டு வேற விரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் கட்டாயப்படுத்தி அவளை ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா காஃபி கேட்குறான். அவள் பலமுறை காஃபி கொண்டு வரா, இது சரியில்லை அது சரியில்லைன்னு காஃபியை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்துட்டு கடைசியாக நீ கொடுக்குற காஃபியை நான் நம்பி குடிப்பேன்னு நினைக்கிறியா, அதில் ஏதாவது கலந்து எனக்கு கொல்ல பார்த்தனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கடிஞ்சு கொட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டும் எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுறான். அதுக்கு பிறகு ஹீரோவை பார்த்துட்டு அவனும் அவங்க எல்லாரும் உன்னை ஏமாற்றிட்டாங்க தான், எனக்கு புரியுது உன்னோட ஆதங்கம், ஆனால் இந்த பொண்ணை போட்டு நீ இவ்வளோ டார்ச்சர் படுத்தியே தீரணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அப்படின்ன உடனே நான் என்ன அனுபவிச்சேங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அவங்க எல்லாரும் உன் உயிரை காப்பாற்றிருக்காங்கடான்னு உடனே சத்தியமாக அவங்க என் உயிரை காப்பாற்றலை, அவங்க எந்த இதுலேயும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க என்னை கொலை பண்ணாமல் இருந்திருக்காங்க, என்னை கொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை பற்றி இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறான். ஸோ ஹீரோயின் இங்கே அவனோட ஃப்ரெண்டுக்காகன்னு சொல்லிட்டு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹீரோடைய கசன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இவ யார் புதுசாக இருக்கான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு எம்ப்ளாய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஹீரோவோட வந்திருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் ஹீரோயினை பார்த்து ரொம்ப கியூரியஸ் ஆகிடுறான். அந்த சமயத்தில் திடீர்னு எல்லாரும் கத்துறதுக்காக வந்துட்டு சவுண்டு கேட்க ஹீரோயின் பதட்டப்பட்டு போறா. போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்டு மெம்பர் வந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறாரு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் எல்லாரையும் விலக சொல்லிட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கூடவே ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்கா. இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு 2 பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நான் பார்த்த உடனே அவள் கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவளை ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்ன தைரியம் வந்திருந்தா என்கிட்ட சொல்லாமல் இவரை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு, நீ என்ன டாக்டரா அவங்ககிட்ட சொல்லி என்ன பார்க்க போகுது, இப்போ நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இங்கே வர வச்சதுனால தான் இவர் வந்து சேஃபாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் எந்த தப்பு பண்ணலை, சும்மா என்ன குறை சொல்லாதுன்னு கத்திட்டு இருக்கா. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சத்தியமாக ஒன்று விடமாட்டப்பாரு, அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெம்பர் நம்ம கம்பெனியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சும்மா பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அப்போ தான் டாக்டர் அங்கேருந்து வராங்க. ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவருக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, அவருக்கு நிறையா ரெஸ்ட் தேவை, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு யாரோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கீங்க போல், யார் பண்ணானோடனே நம்ம ஹீரோயின் தங்கிக்கிட்டே கையை தூக்குறா. சூப்பர்மா செமையாக பண்ணியிருக்க, நீ டயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து கூப்பிட்டு வந்ததுனால தான் அவரோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு, அதனால உனக்கு நிறைய வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி இதெல்லாம் பண்ண தெரியும் என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு டாக்டர் வந்துட்டு திரும்ப அவளை விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் மெதப்பில் ஹீரோவை திரும்பி பார்த்து என்ன இப்போ தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிறா. ஆனால் அவனும் எதுவுமே சொல்ல
சொல்லாமல் அங்கேருந்து இடத்த காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவனும் அவளை தேங்க் பண்ணுறான், இந்த மாதிரி வந்து அவங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய நபரை காப்பாற்றினதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்துட்டு எப்படி உன் கூடவே இருக்கான், அவன் இவ்வளோ மோசமாக இருக்கான், நீ நல்லவனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹீரோவுடைய அப்பா கிட்ட தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுக்கப்புறமா ஹீரோவுடைய அப்பா தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாரு. என்னையை மட்டும் இல்லை நீச்சாவையும் அப்படி தான். அதனால தான் நாங்கள் 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே வளர்ந்தோம், ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், 3 பேருக்குமே வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லாததுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு எல்லாம் கரெக்டு தான், நீங்களும் நீச்சாவும் பரவாயில்ல, இவன் மட்டும் வந்துட்டு எப்போ பாரு உருன்னே அழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னோடனே அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு திடீர்னு இறந்துட்டாரு, அப்போ பிஸ்னஸை பற்றி இவனுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா இறந்த சமயத்தில் வேற வந்துட்டு கம்பெனி வந்து ரொம்ப வீழ்ச்சியில் இருந்துச்சு. அவங்க அப்பா ஆரம்பித்த கம்பெனி எல்லாத்தும் முடியக்கூடாதுங்கிறதுக்காக இவன் தான் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு உழைக்க ஆரம்பித்தான். அப்போ தான் இந்த மாதிரி சிடுமூஞ்சாகிட்டான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் சூப்பரான டைப்பு, இவன் ரொம்ப ஃபன் லவ்விங் எனர்ஜெட்டிக், ஒரு இடத்துல இவன் வந்து இருக்கவே மாட்டான், துருன்னு ஜாலியாக இருந்துட்டு இருந்தவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஓ இப்போ இவன் கதையெல்லாம் கேட்டால் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, இந்த கம்பெனிக்காக அவன் லைஃபே தொலைச்சிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வந்துட்டு திட்டமும் செய்கிறா, ஜோம்பி ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்ட உடனே இங்கே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கரமாக காமெடி ஆகிடுது. என்னாச்சு, என்ன சொன்ன நீ அவனை, என்ன சொன்ன அவனன்னு உடனே அவள் ஜோம்பி ஃபேஸ்ன்னு திரும்ப சொல்கிறா. உடனே அவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் இந்த மாதிரி டேர்ம் எல்லாம் யோசிச்சதே கிடையாது, ஆனால் நீ சொன்னோன்னே தான் எனக்கே கிளிக் ஆகுது, செம காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை பற்றி கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டுலாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டை தேடி அங்கே வரும்போது இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறான். இவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோ இப்போ அவகிட்ட திரும்ப கடிஞ்சு கொட்டதுக்காக ஆரம்பிக்கிறான். உனக்கு வந்து வீட்டுக்கு டயத்துக்கு வரணும்னு தெரியாதா, நல்லா ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு. உடனே நான் எங்கேயும் ஊர் சுற்றலை, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், அங்கே அந்த பேஷண்ட்டோடைய ரிலேட்டிவ்ஸ் வந்ததுக்கப்புறமா விட்டுட்டு நானும் அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டும் வரோம், அவன் ஃப்ரெண்டு தான் என்னை ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் கூட வேறு சுற்ற ஆரம்பிச்சிட்டியா, என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கான்ல, உனக்கு வீட்டுக்கு வர தெரியாது, இப்போ என்ன பிளான், என் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, அவனுக்கு சொத்து நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது அவன் பக்கம் போகலான்னு பார்க்குறியா, என்கிட்ட வேலை ஆகலைன்னு உடனே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஹீரோயினும் நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உங்கற அடிக்கிறதுக்கு ஹீரோவும் என்னையே அடிக்க கை வாங்கிட்டல, அப்போ உனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அதான உண்மை, நான் கிடைக்கலன்னு உடனே என் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி அலையிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது தான் அங்கே அந்த பட்லர் அங்கிள் வராரு. ஸோ இவங்க சண்டையை வந்து விலக்கி விட அப்போ நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்க, எப்படி ஈஸியாக பணக்காரி ஆகுறதுன்னு நானும் வந்துட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தேன், இப்போ தான் யாரையாவது செடியூஸ் பண்ணிட்டா ஈஸியாக வந்து பணக்காரியா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுப்பேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறா. அவளோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா வாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஊரில் இருந்தப்போ எப்படியெல்லாம் இவ பின்னாடி சுற்றினா, எத்தனை தடவை ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லி யோசிச்சு பார்த்து அழுதுட்டுருக்கா. இதோட இந்த பாட்டு முடியுது.